நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகும் அந்த ஒரு மனிதரை நீங்கள் பார்க்க வேண்டுமா? எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும். யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா, நம்மளோட வாழ்க்கையை மாற்றிட மாட்டாங்களான்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? அப்படி ஒரு மனிதரை நீங்கள் பார்க்க வேண்டுமா? கண்டிப்பாக ஆமாம் தான் சொல்கிறீங்க. உடனே போய் ஒரு கண்ணாடியை பாருங்கள். கண்ணாடியில் யார் தெரியவா? நம்ம தான் தெரியும் இல்லையா? இன்று ஒரு மிகப்பெரிய சவால், 4th டே. இந்த மிரர் ஒர்க்குங்கிறது நமக்கு கேட்க எளிமையாக இருக்கலாம். ஆனால் இதோட சக்தி மிகப்பெரியது, அளப்பிட முடியாதது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சின்ன குழந்தை கண்ணாடியை பார்க்கும்போது எவ்வளவு மகிழ்ச்சியாக சிரிக்கும் தெரியுமா? அது தன்னைத்தானே ரசிக்கும், முத்தமிடும். அதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த குழந்தைக்கு தன் மீது எந்த குறையும் தெரியறதில்ல. ஆனால் அதே குழந்தை வளர வளர அதை கண்ணாடியில் நம்ம குறைகளை மட்டுமே பார்க்குற மாதிரி நம்ம பழக்கிட்டோம். அதுதான் இன்றைக்கி நம்மக்கிட்ட ரிஃப்ளெக்ட் ஆகுது இல்லையா? இன்றைக்கி நம்ம மீண்டும் அந்த சின்ன குழந்தையாக மாறி தன்னைத்தானே பார்க்கணும், தன்னைத்தானே ரசிக்கணும், தன்னைத்தானே பாசிட்டிவாக பேச முயற்சி பண்ணணும். இன்னொரு எக்ஸாம்பிள் என்னென்னா, நாம் ஒரு செல்ஃபி எடுக்கும்போது நம்ம என்ன ஃபீல் பண்ணுவோம்? நம்ம ஃபேஸ் நல்லா அட்ராக்டிவாக இருக்கணும், அப்படியே பொலிவாக இருக்கணும், அழகாக இருக்கணும்னு நினைப்போம் இல்லையா? அப்போ அதுக்கு ஒரு ஃப்ளாஷ் போடுவோம், ஒரு ஃபில்ட்ரு போடுவோம். அதே இது நம்ம இந்த கண்ணாடி மூலமாக பேசும்போது, நம்மகிட்ட பேசும்போது இந்த மனசுக்கு ஒரு ஃபில்ட்ரோ ஒரு ஃப்ளாஷோ தேவையில்லை. கண்ணாடியில் நம்மளை பார்த்து பேசும்போது டைரெக்டாக நம்மளோட ஆன்மாவோட பேசுகிறோம். ஸோ இதுக்கு பேர் என்னென்னா எமோஷ்னல் சார்ஜர். இது எமோஷ்னல் சார்ஜராக செயல்படும், டைரக்ட் டு சோல். இன்னொரு எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஃப்ரெண்டு சோகமாக இருந்தால் நம்ம அவருக்கு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி, நான் இருக்கேன்டா மச்சான், உன்னால் முடியும், நீ அழகானவன், நீ எதையும் சாதிக்க பிறந்தவன் அப்படின்னு நம்ம அவருக்கு தைரியம் சொல்லுவோம் இல்லையா? ஏன் அது மாதிரி நம்மளை நாமே சொல்லக்கூடாது? ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று நம்ம ஃப்ரெண்டுக்கு சொல்கிற மாதிரி நம்மளை நாமே ஃப்ரெண்டாக நினச்சிக்கிட்டு சொல்லி பழகிறோம் அப்படின்னா அதுதான் நாமளை மாற்றிக்கிறதுக்கான முதல் கட்ட பயிற்சி. அப்போது இந்த கண்ணாடி முன்னாடி பேசுகிறதுக்கான வாக்கியங்கள்னு சிலதெல்லாம் இருக்கும் இல்லையா? சிலது சொல்கிற அவங்கவுங்களுக்கு சில பயிற்சி, சில வாக்கியங்கள் தேவைப்படும். அதை நீங்களே டிஃபைன் பண்ணிக்கலாம். ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு 4 வாக்கியங்கள் சொல்கிறேன். நான் என்னை முழுமையாக நேசிக்கிறேன். நான் இன்று மிகவும் அழகாகவும் நம்பிக்கையுடனும் உணர்கிறேன். கடந்த கால தவறுகளுக்காக நான் என்னை மன்னிக்கிறேன். வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் பெற எனக்கு தகுதி இருக்கிறது. இது போன்ற வாக்கியங்களை நீங்களே அமைத்து கொள்ளலாம். இது எடுத்துக்காட்டு தான். இது மாதிரியான வாக்கியங்களை குறைந்தது தினமும் 2 நிமிடமாவது நீங்கள் ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று பேச ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இந்த உலகம் உங்களுக்கான உலகமாக மாறத் தொடங்கும். இது எளிய பயிற்சி தான். ஆரம்பத்தில் நமக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். ஏன்னா தன்னைத்தானே பேசுகிறான் அப்படின்னு மற்றவங்க நினைக்கலாம், இல்லை நீங்களே கூட நினைக்கலாம். இது தொடர்ந்து செய்ய நம்மளை மாற்றிக்க ஒரு முயற்சி. அதுபோல் மாறுறதை நீங்கள் உணர்வீங்க, கண்டிப்பாக உணர்வீங்க. உங்களோட அனுபவத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். Thank you very much.